ஒருவேளை அவங்க வீட்ல டேய் இல்லடா, அவங்களுக்கு கமலேஷ் எதிரி தானே. டேய் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குடா. டேய் நம்ம ரஞ்சனிக்கே ஃபோன் போட்டு பார்த்துடலாம், உண்மை தெரிஞ்சிடும். சரி பண்ணு. ரிங்கு போகுது. எடுக்கலடா. மறுபடியும் போடுறா. டேடி விடுறா, நம்ம எதுவும் யோசிச்சு ஃபீல் பண்ண வேணாம். ரஞ்சினி எப்படி இங்க வருவாள, அவ வரும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். எப்படியும் நம்மள மீறி எதுவும் நடக்க போறதும் இல்ல, பாத்துக்கலாம். சரி வா வாடா. அண்ணி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு வாண்டடா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி திட்டம் தீட்டி வச்சிருக்காளா, இல்ல ஒருவேளை அவங்க அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் இவ திருந்திட்டாளா? அண்ணி அண்ணி, என்ன சொல்லு நித்யா. நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சந்தோஷமா போயிட்டு வா. அப்புறம் அண்ணி, நான் காலேஜுக்கு மட்டும் போகல, காலேஜ் முடிச்சிட்டு ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கும் போறேன். அதான பார்த்தேன். வேதாளம் முருங்கை மரம் ஏறாம இருக்குமா? படத்துக்கா? அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட கேட்டா விடுவாங்களா? அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்ல என் பேச்ச யார் கேக்குறாங்க சொல்லு? ஐயோ அண்ணி, ஓவரா நடிக்காதீங்க. உங்க முகத்துக்கு அது செட்டே ஆகல.